வணக்கம். 2017 பிப்ரவரி மாதம் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு, கன்னியா லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்று கிரக நிலைகளை நாம் ஆராய்கின்ற பொழுது, உங்களுடைய ராசியிலே குரு பகவான், 4ஆம் இடத்திலே சனி பகவான், 5ஆம் இடத்திலே சூரியன் புதன், 6ஆம் இடத்திலே கேது, 7ஆம் இடத்திலே செவ்வாய் சுக்கிரன், 12ஆம் இடத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது ஓரளவுக்கு சுமாரான மாதம் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்வது உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இக்காலங்களிலே அதிகரிக்கும். அதோடு 5ஆம் அதிபதி சனி 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். ஏனென்றால் 4ஆம் இடம் வேலையை பொறுத்தவரை எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஸ்தானம். ஆகவே வேலையில் கவனமாக இருத்தல் வேண்டும், உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருத்தல் வேண்டும். தேவையில்லாமல் வேறு கம்பெனிக்கு மாறுவதோ, வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுவதோ இக்காலங்களிலே யோசித்து செயல்பட வேண்டிய காலமாகும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் புதன் சஞ்சாரம் செய்வது நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியிலே வருவதோ அல்லது வெளியேற்றப்படுவதையோ குறிக்கும். எனவே வேலையில் ரொம்பவும் கவனமாக இருத்தல் வேண்டும். 5ஆம் இடம் நீங்கள் தேவையில்லாமல் லீவ் போடுவதை குறிப்பது. ஆகையால் இந்த மாதம் முழுவதும் வேலையில் தேவையில்லாமல் நீங்கள் லீவு போட வேண்டிய அவசியம் கூடாது. அதோடு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலே கேது பகவான் சஞ்சாரம் செய்வது எதிர்பார்த்த கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு, கொடுத்த பணங்கள் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இக்காலங்களிலே அதிகரிக்கும். குறிப்பாக கேது 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசுபவர்களால் உங்களுக்கு சகாயம், ஆதாயம் ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலே செவ்வாய் சுக்கிரன் சஞ்சாரம் செய்வது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் அல்லது நிச்சயமாகுவதற்கான வாய்ப்புகள் இக்காலங்களிலே உருவாகும். அதோடு 7ஆம் அதிபதி குரு லக்னத்தில் இருப்பதால் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடு புதிய தொழில் தொடங்குவதற்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் அமையும். 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே ஷேர் மார்க்கெட்டிலே மிகவும் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். அதே சமயத்தில் அரசியல் வாழ்க்கை, அரசியல் சிந்தனைகள் ஒரு சிலருக்கு சாதகமாகவும் அதனால் மகிழ்ச்சியும் பண வரவும் ஒரு சிலருக்கு உண்டாகும். கலைத்துறையை பொறுத்தவரை இம்மாதம் சற்று சுமாராகத்தான் உங்களுக்கு இருக்கும். ஏனென்றால் 5ஆம் அதிபதி சனி 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே கலைத்துறையை பொறுத்தவரை வருமானம் சற்று குறைந்து காணப்பட்டால் கூட பெயர் புகழ், அந்தஸ்து, கௌரவம் கூடும். மாணவர்களை பொறுத்தவரை 4ஆம் இடத்தில் சனி சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே சோம்பலை குறைத்து சுறுசுறுப்பாக காலங்களிலே நாம் இருக்க பழகுதல் வேண்டும். அதுவே உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான சந்தர்ப்பங்களை அதிகரிக்கும். மொத்தத்திலே இம்மாதம் உங்களுக்கு சுமாரான மாதம் என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், குரு லக்னத்தில் இருப்பது அல்லது உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்வது அந்தஸ்தை கொடுத்தால் கூட பணவரவு போடுவது சற்று சுமாராகவே இருக்கும். குறிப்பாக ராகு பகவான் 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே விசா அல்லது பாஸ்போர்ட் ஒரு சிலருக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பு அல்லது அப்ராடு செல்வதற்கான சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு அமையும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியாக செவ்வாய் இருந்து அவர் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அல்லது சிறு தொழில், சுய தொழில் பண்ணுவர்கள், ரோட்டோரமாக வச்சுட்டு பண்ணக்கூடிய வியாபாரம் பண்ணுபவர்களுக்கு இம்மாதம் யோகமான காலம் என்று தான் சொல்ல வேண்டும். பெண்களை பொறுத்தவரை இம்மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன் ஏற்படக்கூடிய மாதம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் 4ஆம் இடத்திலே சனி சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே புதிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் இருந்தால் கூட உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலம், பார்க்கும் வேளையிலே சற்று எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டிய காலகட்டங்களில் காலங்களிலே உண்டு. அதே சமயத்தில் உங்களுடைய மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு சகாயமான நற்பலங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்திலே இந்த காலகட்டங்களிலே கேது பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பான பலன் என்று தான் சொல்ல வேண்டும். ஆக இம்மாதங்களிலே சந்தர்ப்பம் இருக்கின்ற பொழுது சனிக்கிழமை தோறும் தேவாலயங்களுக்கு சென்று வர நற்பலன் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதோடு 12ஆம் இடத்திலே ராகு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவதோ, தேவையில்லாத விஷயங்களை பேசுவதோ கூடாது. ராகு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே நீங்கள் முடிந்தால் முன்னோருடைய சமாதி அல்லது சித்தர்களுடைய சமாதிகளுக்கு சென்று அவர்களுடைய அனுகூலத்தை பெற்று வர இம்மாதம் மிகவும் நற்பலனாகவே உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம்.